வெல்கம் டு மை சேனல் பிரியாஸ் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிட் லாஸ் ஸ்மூத்தி ரெசிபி ஓட்ஸ் பனானா ஸ்மூத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு பவுலில் 1 கப் ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. அது கூட 3 டேட்ஸ் கொட்டையெல்லாம் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓட்ஸ் டேட்ஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக ஊறிருக்கு. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பழுத்த வாழைப்பழம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வாழைப்பழம் இருந்தால் 2 வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காக 1/2 ஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணிக்கு பதில் நீங்கள் கொஞ்சம் பால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான ஓட்ஸ் பனானா ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு கிளாஸ்க்கு மாற்றிக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்மூத்தியை பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ இதில் கார்னிஷிங்காக கொஞ்சமாக பாதாமை துருவி சேர்த்துக்கோங்க. நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் குடிக்கும்போது. இந்த ஹெல்த்தியான ஸ்மூத்தி ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பிரியாஸ் குக்கிங் தமிழ் சேனலை ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.